வணக்கம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நமது வழிகாட்டியின் சார்பாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன நேயர்களே, நம்ம அப்படியே மதுரைக்கு போய்ட்டு வருவோமா? மதுரையில் அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய பண்டிகை ஆத்திர அழகருங்கிறது தான். அழகர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வைகை ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஊரே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கும், அந்த திருவிழா நடக்கும். எங்கெங்கேருந்தெல்லாம் வருவாங்க, வெளிநாட்டுகள்லேருந்தெல்லாம் வருவாங்க. அப்பேற்பட்ட வரலாறு படைத்த அந்த நிகழ்வு, அதை பற்றி உங்களுக்கு லேசாக 2 வார்த்தை சொல்லலான்னு பார்க்குறேன். சுருக்கமாக சொல்கிறேன். அழகர் கோயிலை பற்றி. அழகர் கோயில் உள்ளதுனால நம்ம அழகர் கோயில் மிகப்பெரிய பாரம்பரியமான கோயில். அதாவது மதுரைக்கு வடக்க 21 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த அழகர் கோயில் ஆதியில் திருமால் கோயில்னு சொல்லியிருக்காங்க. திருமாலிருஞ்சோலை, சோழமலை, மாலிருங்குன்றம், வனகிரி, இருங்குன்றம், இடபகரி அப்படின்னு பல பேர் இருக்குது. இது கிழக்கு மேற்கா 18 கிலோமீட்டர் நீளம், 320 மீட்டர் உயரம் உடையது. இதிலேருந்து பல சிறிய மலைகள் 4 பக்கம் பிரிந்து இருக்குதுங்க. தெற்க அடிவாரத்தில் போனீங்கன்னா அழகர் கோயில் இருக்குது. மலையின் பல வகை மரங்கள், செடி கொடிகள் நெருக்கமாக வளர்ந்து பச்சை பசேர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இது இயற்கையாகவே பல சோலைகள் இருக்கிறதுனால இது சோழமலைன்னு சொல்லுவாங்க, திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லுவாங்க, வனகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்களால் அழைக்கப்படுது. இந்த சோலைகளில் பூக்களும் காய்களும் கனிகளும் நிறையா இருக்கும். கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப இன்பம் ஊட்டும். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அழகர்னு எல்லாரும் போற்றப்படுறோம். வடமொழியில் சுந்தரராஜன் சொல்லுவாங்க. திருமாலுக்கும் அவருடைய அவதாரமான ராமபுரான் முதல்வருக்கும் அழகர் என்னும் பழைய தமிழ் நூல்களே வழங்கப்பட்டிருக்கிறது. அழகர்னாலே அழகுடையவர் தான். மதுரை நகரத்தில் பழைய திருமால் திருக்கோயில் எழுந்தருளிய மூர்த்திக்கு கூடலழகர் என்றும் பெயர் இருக்குது. இத்திருத்தலத்தில் இவருக்கு அழகருக்கு சுந்தரராஜன் என்ற திருநாமம். 108 திவ்ய தேசத்தில் எம்பெருமான் சுந்தரராஜன் என்று இவரை எல்லாருமே சொல்கிறாங்க. கள்ளழகர் இத்திருத்தலத்தில் எப்படி தோன்றினார், என்ன பண்ணுறாரு அப்படின்றத விட எவ்வளோ பழமை வாய்ந்தவர் அப்படின்றத நம்ம புராணங்கள்லேயே பார்க்கலாம். நம்ம பழைய தமிழ் நூல்களை பார்க்கலாம், வடமொழி நூல்களை பார்க்கலாம், எல்லாத்துலேயும் பார்க்கலாம். இங்கே மூர்த்தி, தலம், தீர்த்தம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பழமையான வராக புராணம், பிரம்மாண்டமான புராணம், வாமன புராணம், ஆக்னேய புராணம் முதலிய புராணத்தெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதை விட இதெல்லாம் இவரோட நிலைப்பாடெல்லாம் தொகுத்து ஒன்று சேர்த்து விருஷபாத்ரி மகாத்மியம் என்ற ஒரு புராண நூல் இருக்குது. இது தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க இந்த நூலை. இதில் நிறையா அதோட அருமை பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து திருக்கோயிலோட சிறப்பு என்னென்னா, தேர் மண்டபம், யானை வாகன மண்டபம், 16 தூண் மண்டபம், ஆண்டாள் மண்டபம்னு சொல்லுவாங்க, கொண்டப்பநாயக்கர் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், கோடை திருநாள் மண்டபம், பொன் வைத்த பெருமாள் மண்டபம், சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டது, ஆரிய மண்டபம், படியேற்ற மண்டபம்னுவாங்க, மகா மண்டபம், அழகேந்திர மண்டபம்னு சொல்லுவாங்க, வசந்த மண்டபம், மாதவி மண்டபம், இப்படி எல்லா மண்டபங்களும் உள்ளடக்கி இந்த கோவில். இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருக்கோயில் இதில் இருக்கிற ஸ்பெஷல் நூபுர கங்கை தான். இந்த நீரூற்றில் தண்ணீர் சொர்க்கத்திலிருந்து கோவில் மலை உச்சிக்கு வருவதாக நம்பப்படுது. இந்த குளத்தில் குளிப்பதனால மனிதனோட ஆசைகளே நிறைவேறுன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க, நமக்கு தீராத ஆசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருக்கணுங்க, நெகட்டிவ் இல்லை. பாசிட்டிவாக தீராத ஆசைகள் இருந்தால் அதை நம்ம தீர்த்துக்கலாம். இந்த குளத்தில் போய் நீராடினோம்னா அப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா. அதனால தான் இந்த குளத்துக்கு இன்னொரு பேர் என்ன, இஷ்ட சித்தின்றாங்க. சித்தினாலே ஒரு விஷயத்தை அடையிறதுன்னு அர்த்தம். இஷ்ட சித்தி. இந்த குளத்துக்கு இன்னொரு பேர் இஷ்ட சித்தி. மேலும் இந்த குளத்துக்கு நிறையா பேர் இருக்குது. சரவண தீர்த்தன்றாங்க, பவதாரணி தீர்த்தன்றாங்க, இஷ்ட சித்தி தீர்த்தன்றாங்க. இன்னொன்று என்ன, இது தனித்தனியாக 3 நீரூற்றாக வர்ற மாதிரி சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுது. சரவண தீர்த்தம், பவதாரணி தீர்த்தம்,
இஷ்ட சித்தி தீர்த்தம்னு அந்த 3 நீரூற்றுகள் இந்த புனித நீரில் கலக்கிறதாக நம்மளோட பாரம்பரியமான நூலில் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுது. இந்த நீரில் வந்து உயர்தர தாதுக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இரும்பு சத்து, செம்பு போன்ற கனிம வளங்கள் உள்ள சத்து இந்த நீரில் பல நோயை குணப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீரானது இனிப்பு சுவை கொண்டது. இங்கே இறைவன் அனுமனுக்கு தந்தான் அனுமான் தீர்த்தமும் இருக்குது. அனுமனுக்காக ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருக்கார், அனுமன் தீர்த்தம். இதன் பெயர் இன்றைக்கி கருட தீர்த்தம்னு சொல்கிறாங்க. கோவிலோட வடக்கு புறத்தில் உள்ள உத்தர நாராயணி நீர் மற்ற சிலைகள் நீராடுவதற்கு பயன்படுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலில் வந்து காலையில் 6 மணிக்கெலாம் விஸ்வரூப தரிசனம் பார்க்கலாம். அடுத்து 7 மணிக்கு காலை பூஜை பண்ணலாம். அடுத்து உச்சிக்கால பூஜை 12 மணிக்கு பார்க்கலாம். சாயங்கால பூஜை 5 மணிக்கு பார்க்கலாம். நித்திய அனுசந்தான கோஷ்டின்னு ஒரு பூஜை இருக்குது 6:30 மணிக்கு. அடுத்து இரவு பூஜை 8 மணிக்கு. இது அன்றாடம் நடக்கக்கூடிய பூஜைகள் இந்த கோவிலில். காலை 6 மணிக்கு நட திறப்பாங்க, 12:30 மணிக்கு மூடுவாங்க, மறுபடியும் 3:30 மணிக்கு நட திறப்பாங்க. இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோவில் இருக்கும். சித்ரா பௌர்ணமிக்கு கள்ளழகர் வைகாத்துல இறங்கும்போது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர் இங்கே கூடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய விசேஷம். சித்ரா திருவிழாவுக்கு அடுத்து ஆடி பிரம்மோற்சவ திருவிழா தான் இங்கே பயங்கரமான விசேஷம். இந்த 2 விசேஷத்தையும் உள்ளடக்கி இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து நம்ம நிறையா விஷயங்களை அந்த கோவிலை பற்றி சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த திருமால் கோவில் வந்து ஆழ்வார்களால் வந்து மங்களாசனம் செய்யப்பட்ட கோவில். இந்த கோவில் மதுரை மாநகர் மையத்தில் இருக்குது. இந்த கோவில் 108 வைணவ திவ்ய தேச திருப்பதியில் அதிகமாக பாடல்கள் 129 பாடல் பெற்ற தலம். 3வது திவ்ய தேசம் இது. தமிழ்ச்சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் இதை பற்றி பாடியிருக்கு. இங்கே இந்த குன்றம் வந்து வட்ட வடிவில், இந்த திருமாலிருஞ்சோலை இந்த மாளிரங்குன்றம் வந்து வட்ட வடிவில் கேரளா கோயில் அமைப்பு போல் கட்டப்பட்டிருக்கு. இறைவன் இங்கேருந்து முதல்ல வந்து இவருக்கு ஆதியில் பேர் வந்து பரமசுவாமின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் தான் காலப்போக்கில் அழகர் பெருமாள், சுந்தராஜ பெருமாள்னு சொல்கிறாங்க. பாண்டிய மன்ன, விஜய மன்ன, மதுரை நாயக்க மன்ன ஆகிய பல மன்னர்கள் திருக்கோவிலுக்கு பணிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த மலை குன்றுகளை சுற்றி இந்த கோவிலை பேஸ் பண்ணி சைடில் நிறையா சுற்றி சமணர்களும் இந்த கோவிலை சுற்றி இருந்திருக்காங்க. மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த யானைமலை, கீழவளவு, அரிட்டாப்பட்டி, பெருமாமலை, அதை நாகமலைன்னு சொல்லுவாங்க, நாகமலை புதுக்கோட்டைன்னு சொல்லுவாங்க, முத்துப்பட்டி, இந்த பல இடங்களில் வந்து ஜெயின் மதம்வாங்க, சமணர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அந்த கோவிலை சுற்றி வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம அழகர்மலையிலேருந்து ஒரு 3 மைல் தூரத்தில் இருக்குது எல்லாமே. இந்த கோவிலோட கலைச்சிறப்புகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூலவர் கருவறை மீதே எழுப்பப்பட்டுள்ள கோயிலும் எங்கேயுமே அப்படி இருக்காது. கருவறை கோபுரம், அது கருவறை கோபுரம் சோமசந்த விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோமசந்த விமானம்னா அது வட்ட வடிவில் இருக்கக்கூடியது. அந்த அமைப்பில் வந்து இந்த கோவில் கலைச்சிறப்பு இருக்குது. ஆரிய மண்டபத்தில் பார்த்திங்கன்னா கொடுங்கைகள் மற்றும் இசைத்தூண்கள் உள்ளன. அந்த இசைத்தூண்கள் வந்து உச்சியில் உள்ள சிங்கத்தின் வாயிலில் சுழலும் நிலையில் உள்ள இருக்குது. ஆனால் வெளியே எடுக்க முடியாது. இந்த கல் சிங்கத்தின் வாயிலில் அந்த உச்சி தூணில் உச்சியில் இருக்குது. அப்புறம் தாயார் வந்து கல்யாண சுந்தரவல்லி கலைநயத்தோடு இருக்கும். திருக்கல்யாண மண்டபத்தில் வந்து நரசிம்மர் அவதாரம், கிருஷ்ணன், கருடன், மன்மதன், ரதி, விக்ரமகன், திரிவிக்ரமன் சொல்லுவாங்க. அவங்களோட அவதாரம் லக்ஷ்மி, வராகமூர்த்தி, அந்த பெயர்களெல்லாம் கொண்ட கட்டுரங்கள், சிற்பங்கள் வந்து நிறையா இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. திருமண நாயக்கர் காலத்தில் வந்து இதெல்லாம் சிறந்த பண்ணியிருக்காங்க. வசந்த மண்டபத்தில் ராமாயணம் மற்றும் மகாபாரத நிகழ்ச்சிகளை சித்தரிக்க ஓவியங்கள்லாம் இருக்குது. கோவிலோட காவல் தெய்வம் வந்து 18ஆம் படி கருப்பு. சாதாரண தெய்வம் இல்லைங்க, 18ஆம் படி கருப்பு காவல் தெய்வம். அப்பேற்பட்ட காவல் தெய்வத்தை உள்ளடக்கி வாழ்ந்திருக்காரு. கருப்பணசாமியை பற்றி பேசணும்னா நிறையா சொல்லலாம். அவர் கேரளாவிலேருந்து வந்ததாக சொல்லுவாங்க. மிகப்பெரிய காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட 18ஆம் படி கருப்பு. அந்த கோவில் சிற்பம் கோவிலும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். ராயகோபுரம்னு ஒன்று இருக்குது. அது திருமண நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்டது. ஆனால் முற்றுப்பெறாத நூல் அது வந்து கட்டி முடிக்க முடியல, அப்படியே இருக்குது. சிதைந்த நிலையில் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி போய் பார்க்கலாம். நீங்கள் இக்கோபுரத்தில் சிறந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக பார்க்கலாம். கோவிலை சுற்றி உள்கோட்டை மற்றும் வெளிக்கோட்டை எனப்படும் இரணியன் கோட்டை, அழகாபுரி கோட்டைன்னு அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, இது பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் மேலே அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அம்மா தீர்த்தத்துக்கு பேர் ராக்காயி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் நூபுர கங்கை நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன்.
அதைத்தான் வந்து சங்ககால இலக்கிய நூல்கள் சொல்லணும்னு சொன்னேன், சிலப்பதிகாரம் சொல்லணுன்னே. அதாவது அந்த தீர்த்தத்துக்கு வந்து பவதாரணி, இஷ்டசித்தி அப்படின்றதெல்லாம் பேருக்கு 3 நீரூற்றுகள் உள்ளவராக சொல்லியிருக்காங்க. அந்த தீர்த்தத்தில் நம்ம ஆடினோம்னா நம்ம விரும்பினதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம போய் வழிபாடு பண்ணலாம், அந்த தீர்த்தத்தில் ஆடலாம். புராண அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளழகர் வந்து மீனாட்சி அம்மா கூட பிறந்தவர். சித்திரை திருவிழாவும்போது கள்ளழகர் வந்து அங்கேருந்து புறப்பட்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்துட்டுருக்காரு. வர்ற வழியில் அவர் ரொம்ப தடப்படலாம் வந்துகிட்ருக்காரு. அவர் வரும்போது இங்கே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அவரை வந்து குலதெய்வமாக இன்னும் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கும் வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. கள்ளழகர் வந்து வைகாத்தில் வந்து ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் வந்து இறங்குறது. அங்கே இறங்கிட்டு அப்புறம் வண்டியூர் போகிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் வண்டியூர் போயிட்டு அப்புறம் அழகர் மலைக்கு வர்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் திருமணநாயக்கர் காலத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கள்ளழகர் வந்து வைகாத்தில் இறங்குற விழா வந்து சித்திரை மாத முழுநிலவில் வந்து தேனூரில் நடைபெற்றதாக முதல்ல இருந்திருக்கு. அப்புறம்தான் திருமணநாயக்கர் வந்து இங்கே சைவ சமயத்தையும் நம்ம வைணவ சமயத்தையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி மதுரை வைகாத்தில் எழுந்தருச்சி இருக்கிறாரு. அப்புறம் இது சித்திரை திருவிழா கொண்டாடுது. இங்கே அம்மாவுக்கும் திருவிழா, பெருமாளுக்கும் திருவிழா சேர்ந்து நடக்கும். சித்திரை திருவிழா போது தான் கள்ளழகர் மதுரைக்கு ஒரு நிகழ்வு எதிர் சேவைன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய முக்கிய விழாவாக இங்கே கொண்டாடுவாங்க. இன்றைக்கும் கள்ளழகருக்கு வந்து செங்குந்தர் கைக்கோள முதலிய மரபுகளும் தொன்று தொட்டு சீர்பாத சேவை செஞ்சுட்டு வராங்க. ஆண்டுதோறும் ஆடி மாதம் பௌர்ணமி அன்றைக்கு கள்ளழகர் கோயில் தேரோட்டம் நடக்கும். ரொம்ப புகழ்பெற்றது இந்த தேரோட்டம். ஒவ்வொரு ஆடி மாதம் பௌர்ணமிக்கு நீங்களாம் கண்டிப்பாக பார்க்கணும். சுதப முனிவர் வந்து திருமாலிருஞ்சோலை நூபுரகங்கை அந்த வந்து அந்த சிலம்பாத்தில் நீராடும்போது துர்வாச முனிவரை கவனியாமல் இருந்து கோபம் விட்டு துர்வாசர் வந்து சுதப முனிவர் மண்டூகமாக மாறுபடி சாபம் விட்டுருக்காரு. சாபம் நீங்குவதற்காக வைகாத்தில் மண்டூகப்படி நீண்ட காலம் தவம் இருந்து அப்புறம் திருமால் வரும்போது அந்த சாபம் நீங்கப்பட்டதாக வரலாறு. அது வந்து வடமொழி நூல்லையும் தமிழ் நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே பற்றி இந்த விஷயங்களை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பாக்கள் வந்து இளங்கோவடியில் இதோட கோயிலோட சிறப்புகளை பற்றி பாடியிருக்காரு. விண்ணோர் ஏத்தும் வியத்தகு மரபில் புண்ணிய சரவணம் பவகாரணியோடு இட்ட சித்தி என்று பெயர் போகிவிட்டு நீங்கா விளங்கிய பொய்கை முட்டா சிறப்புன்னு பாடியிருக்காரு. அதுவும் இல்லாமல் 3 அப்படி இருக்குன்றாங்க. இந்த நம்ம நூபுரகங்கை வந்து 3 வகையான தீர்த்தம் இருக்குதுன்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்த்தம் தான் பார்க்குறோம். அந்த 3 வகை தீர்த்தம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், சரவணம், பவகாரணி, இட்ட சித்தி அப்படின்னு 3 வகையான தீர்த்தங்கள் ஒன்று சேர்ந்து நூபுர கங்கையாக விண்ணுலகத்திலிருந்து வந்த கங்கையாக இந்த தீர்த்தம் கொண்டாடப்படுது. கோவிலில் வந்து உள்பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கோவில் பிரகாரத்தில் உள்ள ஜுவாலா யோக நரசிம்மர் பிரசித்தி பெற்றவர். ஒரு உக்கிர ரூபத்தில் இருப்பார். நரசிம்மரோட உக்கிரத்தை தணிப்பதற்காக தினமும் நூபுரகங்கை நீர் கொண்டு வந்து தயிர், வெண்ணெய், தேன் முதல்ல சாத்தி திருமஞ்சனம் நடைபெறும். யோக நரசிம்மத்தின் கோபத்தை தணித்து சாந்தி அடைவதற்காக சன்னதிக்கு மேலே காற்று வருவதற்காக அடிக்குற திறந்த நிலையிலே இருக்கும். மற்றும் விஷ்ணு கோயிலில் நரசிம்மரின் மூலவரின் இடது ஓரத்தில் இருப்பார். இங்கு நரசிம்மர் மூலவருக்கு நேர் பின்னாக இருப்பார். பொதுவாக விஷ்ணு கோயில் வந்து நரசிம்மர் என்ன இருப்பார்னா இடது ஓரத்தில் தான் இருப்பார். ஆனால் இங்கே நரசிம்மர் மூலவருக்கு நேராக பின்புறம் இருப்பார். இந்த அம்மா இந்த தளத்தில் வந்து மிகப்பெரிய தகவல் என்ன சொல்லணும்னா, இவர் வந்து மூலவர் வந்து அழகிய தோள்களுடைய அழகர், தாயார் வந்து சுந்தரவழி தாயார், சுதபமுனிக்கு காட்சி கொடுப்பவர், தர்மதேவனுக்கு காட்சி கொடுத்துருப்பார், மலையத்தூச்ச பாண்டியனுக்கு காட்சி கொடுத்துருப்பார். தீர்த்தம் வந்து நூபுர கங்கைன்னு சொல்லுவாங்க, சிலம்பு ஆறுன்னு வேறு சொல்லுவாங்க. விமானம் வந்து கருவறை கோபுரம், இதுக்கு பேர் சோமசுந்தர விமானம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு கொண்டது. இன்னொன்று என்னென்னா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரமசுவாமிக்கு நடத்தப்படும் தைல பிரதிஷ்டை பூஜை வந்து மிக சிறப்பு. இங்கே இந்த பிரதிஷ்டை உற்சவம் தை அமாவாசை தொடங்கி ஆடி அமாவாசை வரைக்கும் 6 மாத காலத்துக்கு நடைபெறும். இந்த நாட்களில் வந்து பக்தர்கள் உற்சவர் மட்டும் வழிபட அனுமதிப்புக்குவாங்க.
அப்புறம் என்னென்னா இந்த அழகர் மலைக்கு வித்தியாசமான ஒரு தோசை செய்வாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அரிசி உளுந்து மிளகு சீரகம் கலந்து ஒரு கலந்த சிறப்பு தோசை. அது இங்கே வந்து நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த தோசை வாங்கி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் கலந்த சிறப்பு தோசை. இது அழகர் மலைக்கு வித்தியாசமாக நெய்வேத்தியம் வச்சு பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் வந்து ஒரு 24 பாடல் பாடியிருக்காரு. ஆண்டாள் நாச்சியார் ஒரு 11 பாடல் பாடியிருக்காங்க. பேயாழ்வார் ஒரு பாடல் பாடியிருக்காரு. திருமங்கை ஆழ்வார் 33 பாடல் பாடியிருக்காரு. பூதத்தாழ்வார் ஒரு 3 பாடல் பாடியிருக்காரு. நம்மாழ்வார் 36 பாடல் பாடியிருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து அழகர் மேலே நிறைய பாடல் பாடியிருக்காங்க. உதாரணமாக ஆண்டாள் நாச்சியார் பாடின ஒரு பாடல், சிந்தூரச் செம்படி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுரக் கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத் தோளுடையான் சுரளையின்று உய்துங்களோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பாடியிருக்காங்க. 108 பாடல்கள் மொத்தம். நிறையா பேர் இதில் பாடியிருக்காங்க. இதில் ராமானுஜர், கூரத்தாழ்வார், மணவாளம் மாமுனி இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து மங்களாசனம் செய்திருக்காங்க. சங்ககால இலக்கியத்தில் வந்து இந்த கோயிலை பற்றி நிறையா பாடப்பட்டிருக்கு. சங்க நூலான ஒரு பரிபாடலில் கூட இதை பற்றி செய்தி இருக்குது. இவருக்கு வந்து கருந்துளசி மாலை அணிந்தவன் ஒரு பேர் இருக்குது. கருங்குன்றம் போன்றவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஒளிக்கு ஒளியானவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஒரு காதில் குலை அணிந்தவன் ஒரு பேர் இருக்குது. பொலிவரும் கருடக் கொடியுடையவன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. மேலும் கீழும் வளைந்திருக்கும் கலப்பை கொண்டவன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. சிலம்பாறு என்னும் நீர் வளைந்தோடும் வில்லை உடையவன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. சங்கு சக்கரம் கொண்டவன் வளம்புரி வய நேமியவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. வரிந்த வில்லில் வலிமை மிக்க அம்பு கொண்டவன் வரிசிலை வய அம்பினவை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது உனக்கு. புள்ளி புள்ளியாக அமைந்த பூங்கொத்து விசிறி கொண்டவன் புள்ளி போட்ட வாள் ஏந்தியவன் புகரினல் சூழ் வட்டத்தவை புகர் வாழவை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இப்படி நிறையா இவனுக்கு இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். வேங்கட முதல் குமரி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகரை பற்றி நிறையா நூல்கள் நிறையா இருக்குது. கலிங்கத்தி பரணியில் வந்து அழகரை பற்றி பாடியிருக்காங்க. அதை பற்றி நிறையா நீங்கள் சொல்லலாம். அழகர் வருகை பதிகம்னு சொல்லி நூல்கள் இருக்குது. அழகர் பேரிடர், அழகர் பேரில் கமலவிடு தூதுன்னு சொல்லி நூல் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த வைணவ திருத்தலத்தில் அழகர் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இவரோடு சேர்ந்து திருமோகூர் காளமேகப் பெருமாள் அவரும், கூடலக பெருமாள் அவரும் பிரசித்தி பெற்றவர். மதுரையில் இருப்பாங்க. மதுரை உள்ளுக்குள்ளேயே இருக்கும், ஊருக்குள்ளேயே இருக்கும் கூடலக பெருமாள். காளமேகப் புலவர் அவரும், காளமேகப் பெருமாள் திருமோகூரில் அவரும் பிரசித்தி பெற்றவர். இந்த நிலைகளெல்லாம் தாங்கிய நமது கள்ளழகரை இவ்வளவு வரலாறு ஓரளவு தெரிந்து நம்ம போய் வழிபாடு பண்ணால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் மேற்கொண்டு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சால் என்னோட ஷேர் பண்ணலாம். சங்ககால இலக்கியங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அதே போல் அந்த அழகர் ஆற்றில் இறங்குற வைபவத்தை பற்றி பார்க்கணும்னா மொத்தம் 10 நாள் திருவிழா. அழகர் ஆற்றில் இறங்க திருவிழா 10 நாள். அந்த 10 நாள் திருவிழாவில் எல்லாருக்கும் ஐப்பசியில தான் தீபாவளி. ஆனால் மதுரை வாசிகளுக்கு சித்திரையிலே தீபாவளி. அந்த மாதிரி ஒரு அழகர் ஆற்றில் இறங்க வைபவத்துக்கு புது சட்டை தான், புது வேட்டி தான். அவ்வளோ சிறப்பாக நம்ம செய்வோம். அவ்வளோ விமரிசையாக கொண்டாடுவாங்க. திருவிழா நடக்கும் 10 நாளுக்கு ஊரே அப்படியே இருக்கும். ஜேன்னு இருக்கும். மதுரை மற்ற சுற்றியில் இருக்க ஊரில் இருக்க எல்லாம் குடும்பத்தோடு வருவாங்க. 10 லட்சம் பேருக்கு மேலே ஒரே இடத்துல கூடுவாங்க. அப்பேற்பட்ட இடம் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் பார்த்திங்கன்னா அந்த அழகர் மலையே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அழகர் மலை வந்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்புகளை கொண்டது. யமதர்மனே இந்த மலைக்கு வந்து பெருமாளுக்கு வேண்டி தவம் இருந்ததாக சொல்லுவாங்க. அவனை தவத்தை மெச்சி யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோச்சனம் கொடுத்ததாக சொல்லுவாங்க.
பூலோக பக்தர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறவருக்காக யமதர்மான இந்த இந்த இடத்துல வந்து யமதர்மான் வந்து பூலோக மக்களுக்கு அனுக்கிரகம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆயில் கண்டம் அது இதுன்னு எதாவது இருந்துச்சுன்னா இங்கே உள்ள யமதர்மனை வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா, இந்த மலையில் இருக்கான் யமதர்மன் வந்து வழிபாடு பண்ண தலம், இங்கே வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த கண்டங்கள் விடுபடுறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, சுந்தரராஜ பெருமாள் வந்து இங்கே வந்து சங்கு சக்கரம் வில்லு வாள் கதை அவனும் பஞ்சாயுதங்களோட காட்சி தராரு. இங்கே தான் பெருமாள் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிற மாதிரியே இருக்கும். சக்கரம் சுற்று அப்படி புறப்பட தயாராக மாதிரியே இருக்கும், போருக்கு போகிற மாதிரியே இருக்கும். பக்தர்கிட்ட வந்து அபயக்குறை வந்தால் கன நேரம் தாமதிக்காமல் அப்படியே துஷ்டர்களை அழிக்குவதற்காக சக்கரத்தை பிரயோக நிலை வைத்திருக்கதா சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த கள்ளழகர் பெருமாள் மூலவருக்கு அடுத்தபடியாக அதி முக்கியமாக இருக்கவர் சோலைமலைக்கரசராக விளங்கக்கூடிய உற்சவர் அபரஞ்சி அப்படின்னு அவருக்கு பேர். அரிய வகையான தங்கத்திலானவர். அபரஞ்சினாலே தங்கம், தேவலோக தங்கம்னு சொல்லுவாங்க. அந்த தேவலோக தங்கத்தில் இறைவன் இருக்கார், தேவலோக பெருமாளாகவே இருக்கார். இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாகவே பூஜிக்கிறாங்க. உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலை ரெண்டு இடத்துல தான் இருக்குது. ஒன்று அழகர் கோயிலில், இன்னொன்று திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில். இந்த ரெண்டு இடத்துல தான் அபரஞ்சி அப்படின்ற அரியவையான தங்கத்திலான சோலைமலை கரசர் அபரஞ்சி அந்த தேவலோக தங்கத்திலான பெருமாள் இருக்கார். அழகர் அடுத்த ஆற்றுல ஏன் இறங்குறான்னு பார்க்கலாமா? சுதபஸ் அப்படின்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாள் நோக்கி தவம் இருக்கிறார். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அந்த வழியாக வர்றார். பெருமாளை நினைத்து கொண்ட முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் ஆத்திரமடைந்து துர்வாச முனிவரை துர்வாசர் அதாவது மண்டுவாக பவ அதாவது தவளையாக போக கடவாயின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. உடனே தவளையாகி போன அந்த சுதபம் சாப விமோச்சனத்துக்கு வழிகேட்ட போது விவேகவதி தீர்த்தக்கரை அதாவது வைகை, அந்த வைகை நீ தவம் பண்ணி கொண்டு இருக்கும்போது சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் கள்ளழகர் வருவார். அங்கே வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு துர்வாச முனிவர் சொல்லிட்டு மறந்துடுறாரு. அதாவது சுதபஸ்ன்னு ஒரு முனிவர் இருக்கார். அந்த முனிவர் வந்து நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாள் நோக்கி தவம் இருக்கிறார். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி வந்துட்டுருக்காரு. துர்வாச மகரிஷி வந்ததை அவர் பார்க்கல. ஆனால் தன்னை மதிக்கிறேன்னு சொல்லி துர்வாச முனிவர் அந்த சுதபஸ் முனிவரை மண்டுகா போகன்றார். மண்டூகம்னா தவளை. அப்போ இந்த தவளையாகி இங்கே காத்து கிடக்காரு. இங்கே வந்து கள்ளழகர் எழுந்தருளி வைகையில் எழுந்தருளி அவருக்கு சாப விமோசனம் கொடுக்குறாரு. அந்த விமோச்சனம் சாப விமோச்சனம் பற்றதாக புராணம் சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாட்கள் முன்னதாக சித்ரா திருவிழா தொடங்கிடும். மொதல் 2 நாட்கள் கோயில் இருப்பார் அழகர். 3ஆம் நாள் மாலையில் மதுரை நோக்கி புறப்படுவார். ஆரம்ப காலத்தில் கோயிலை விட்டு கிளம்ப அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார். அங்கே அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வச்சு ஆற்றுல இறங்குறதுக்கு அலங்காரம் செய்வாங்க. அழகருக்கு அலங்காரம் செய்ய ஊர் என்பதாக தான் அதுக்கு பேர் அலங்காநல்லூர். அலங்காரம் பண்ண ஊர்னால தான் அலங்காநல்லூர். அது வந்து அலங்காரம் பண்ணுற ஊர்னால அலங்காநல்லூர் ஆகி கடைசி அலங்காநல்லூராக மாறிடுச்சு. ராவா காணாமல் போயிடுச்சு. அலங்காரம் செய்யக்கூடிய ஊர், அலங்காரம் பண்ணக்கூடிய ஊர் அந்த நல்லூர் அலங்காநல்லூராக மாறிடுச்சு. அந்த அலங்காநல்லூர் வந்து தேனூருக்கு வந்து தான் வையாத்தில் இறங்கியிருக்காரு. அதன் பிறகு வண்டூருக்கு போய் அங்கே மண்டூக முனிவருக்கு அதாவது சுபத முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துருக்காரு. இதனால தான் மண்டூர் என்று அழைக்கப்பட்டு கடைசியாக மண்டியூர் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கி வண்டியூர்னு ஆயிடுச்சு. கள்ளர் கொண்டையில் குத்திட்டி, கையில் வளைதடி, இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்கள் நோக்கி மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர். அழகர் மலையிலிருந்து தங்கப்பல்லக்கத்தில் புறப்பட்டு அவர் வழிநெடுக பக்தர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட மண்டபப்படியில் ஆசி வழங்கிக்கிட்டே வருவார். கள்ளர் எப்படி கிளம்புறாருன்னா, கள்ளர் கொண்டைனே ஒரு கொண்டையில் குத்திட்டி, கையில் வளத்தடி பூம்பராக அப்படின்வாங்க, வளைத்தடி கையில் பூமராங்க அப்படின்வாங்க, இடுப்பில் ஜமதாடு அது ஒரு வகையான கத்தி, ஜமதாடுன்னு ஒரு கத்தி. அப்படி விதவிதமான ஆயுதங்களோடு மதுரை நோக்கி வருவார் கள்ளழகர். தங்க பல்லக்கத்தில் புறப்பட்டு வருவார். வழிநெடுக பக்தர்கள் அவரை வரவேற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மண்டபப்படியில் வந்து தங்கி ஆசீர்வாதம் வழங்குவார். 500 மண்டபப்படி
500 மண்டபத்தில் தங்கி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த 500 மண்டபப்படியிலையுமே ஆசீர்வாதம் பண்ணி 4ஆம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேராரு. அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான 3 மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களகட்டம். 3 மாவடியில் எதிர் சேவை, அதாவது தல்லாகுளம் வர்றதுக்கு முன்னாடியே 3 மாவடியில் கள்ளழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் நிகழ்ச்சிக்கு பேர் எதிர் சேவை. 4ஆம் நாள் வந்து தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம். இந்த அபிஷேகத்துக்கு நூபுரகங்கையிலேருந்து தீர்த்தநீர் தலைச்சுமையாக கொண்டு வருவாங்க. நூபுரகங்கையிலிருந்து தல்லாகுளம் வரைக்கும் தலைச்சுமையாக அந்த நூபுரகங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அபிஷேகம் முடிந்தோடனே மறுபடியும் ஒரு அலங்காரம். அழகருக்கு ஆடை அலங்கார பொருட்கள் எல்லாம் பெரிய மரப்பட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள்ளே சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதான்னு பல வண்ண பட்டுப்புடவைகள் இருக்கும். கோயில் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள்ளே கைவிட்டு ஏதாவது ஒரு புடவை எடுப்பார். அவர் அந்த கையில் எடுக்க எந்த புடவை சிக்குதோ அதுதான் அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த அழகர் அணிவிக்கப்படும் பட்டு. அழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றலாங்கிறாரு அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்ட நடக்கும் அப்படின்னு பக்தரோட நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டில் அமைதி இருக்காது, பேரழிவு வரும். வெள்ளைப்பட்டு மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடப்பட்ட நிலையில் இருக்கும். மஞ்சப்பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்கள நிகழ்வு நடக்கும். இப்படி ஒரு நம்பிக்கைலாம் இருக்குது. ஆற்றுல இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வராருன்னு பக்தர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து 5ஆம் நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றுல இறங்குவார். அந்த ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த வைபவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தல்லாகுளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணி பீச்சி அடிப்பாங்க எல்லாம். அந்த வைபவம் பயங்கரமாக இருக்கும். அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைச்சனால தூசி கிளம்பாமல் இருப்பதற்காக, வெப்பத்தை தணிக்கிறதுக்காக தண்ணீர் பீச்சு வழக்கம் இருந்தது. இன்றைக்கி தண்ணீர் பீச்சுவது முக்கிய வைபவமாகவே இருக்குது. தண்ணீர் பீச்சுவது இன்றைக்கி எல்லாருமே பீச்சு அடிச்சுட்டே வருவாங்க. அழகர் ஆற்றுல இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரைக்கும் இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கும். ஆற்றுல இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரபெருமாள் வந்து எதிர்கொண்டு அழைப்பார். ஆற்றுக்குள்ளே இருவருமே மாலை மாற்றி மரியாதை பண்ணிக்கிடுவாங்க. அதன் பின்னாடி மண்டூக முனிவருக்கு சாவோச்சம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர். வழிநெடுக வரவேற்பு பெற்றுக்கிட்டே போவார். 5ஆம் நாள் இரவு வண்டியூரில் போய் சேருவார். அழகர் 6ஆம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை, அதாவது பயண கலப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணி கள்ளழகரை சிறப்பாக பண்ணுவாங்க. அப்புறம் வண்டியூர் பெருமாள் கோவிலை வள வருவார். அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம், இந்த மண்டபம் வையாற்றுக்குள் திருமண நாயக்காரால் கட்டி கொடுக்கப்பட்டது. இங்கே வந்து இருப்பார். இந்த தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாற்றும் அழகர் அங்கேருந்து மண்டூக முனிவருக்கு சாவோச்சம் தருவார். தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டபப்படிக்கு வந்துடுவார். ராமராயர் மண்டபப்படிக்கு வரும்போது 6ஆம் நாள் இரவு வந்து அங்கே வந்து சேர்ந்துருவார். அன்னைக்கு இரவு அங்கே தங்குவார். இரவு முழுவதும் தசாவதார அலங்காரம் நடக்கும். பக்தர்களை பரவசப்படுத்துவார். தசாவதார அலங்காரில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துவார் ராமராய மண்டபத்தில். 7ஆம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராய பல்லக்கில் திருமண நாயக்கர் திவானால் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த முழுக்க தந்தத்தில் செய்யப்பட்ட தந்தம் அனந்தராயர் பல்லக்கில் வந்து கிளம்புவார். தல்லாகுளத்தில் சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார். அப்புறம் அன்று அங்கே அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோட நடக்கும். 8ஆம் நாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை நோக்கி கிளம்புவார் அழகர். வழிநெடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கிட்டு 9ஆம் நாள் காலையில் அழகர் கோவிலுக்கு போயிடுவார். 10ஆவது நாள் பயணக்கலைப்பு நீக்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்கும். அத்தோடு சித்திரத்தூரில் 10 நாளும் கொண்டாட்டம் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். அந்த காலத்தில்